ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நல்ல ஒரு கத்திரிக்காயை வச்சு அட்டகாசமான தொக்கு தான் செஞ்சு காட்ட போறேன். சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்கும், ஆனா சூப்பரான ஒரு சைட் டிஷ்ங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப கத்திரிக்காய் நம்ம தொக்கு செய்யறதுக்கு இப்போ ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இருக்கிறேங்க. இப்போ பாருங்க, இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணிக்கங்க. இப்ப நான் தண்ணியில போட்டு இப்ப நான் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். இதை முதல்ல எண்ணெயிலேயே லைட்டா வதக்கி எடுத்துக்கலாம். இன்னைக்கு 1/4 கிலோ எடுத்திருக்கிறேங்க. 1/4 கிலோவுக்கு மேல ஒரு 300 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது ஏதோ பவானி கத்திரிக்காய்ன்னு சொன்னாங்க, பாக்குறதுக்கு நல்லா இருந்தது, அதனாலதான் இன்னைக்கு வாங்கினேன். இப்ப பாருங்க, கத்திரிக்காய் ஒரு 75% நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாதான் கத்திரிக்காய் தொக்கு சூப்பர் டேஸ்ட் வரும். சரிங்களா? இப்ப இதை எடுத்துடலாம். எண்ணெயை ஃபில்டர் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப கத்திரிக்காய் வதக்கணும் பாத்தீங்களா, அந்த எண்ணெயை வடிகட்டி வேற ஒரு பாத்திரத்தில் ஊத்தியாச்சுங்க. இப்ப ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு. இப்ப 1 கப் சின்ன வெங்காயத்தை பொடுசா நறுக்கி இருக்கிறேங்க. இந்த தொக்குக்கு சின்ன வெங்காயம் தான் சூப்பரா இருக்கும், சேர்த்திக்கலாம். அடுத்தது 3/4 கப் பூண்டு நல்லா பொடுசா நறுக்கி இருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது தொக்குனாலே நமக்கு கருவேப்பிலை தான். கருவேப்பிலை தாராளமா சேர்த்திக்கங்க. அடுத்தது பாருங்க, தக்காளி பேஸ்ட். இது மீடியமான சைஸ் 3 தக்காளி அரைச்சிருக்கேன், சேர்த்திக்கலாம். சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்குமா? இன்னைக்கு இது தொக்கு எதுக்கு செய்யறேன்னா, நம்ம இந்த கிட்னி பீன்ஸ், அதாவது ரெட் சோயா வச்சு நம்ம சாப்பாடு பண்றோம்ல, பிரியாணி, அதுக்கு சைட் டிஷ் சூப்பரா இருக்கும். இந்த டீயா காஃபி, அது தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப மசாலா சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. இப்ப மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்தியாச்சுங்க. நம்ம இதுக்கு கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்தது கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் நம்ம எண்ணெயில முதல்ல வதக்குறதுனால கடைசியா பாத்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் இருக்கிறதே தெரியக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு 90% நல்லா வதக்கிடணுங்க. இந்த தொக்குக்கு தேவையான உப்புங்க ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்க, அட்டகாசமான ஒரு கத்திரிக்காய் தொக்கு. கத்திரிக்காயே தெரியக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு தெரியக்கூடாது. தெரியாம இது நல்லா கரைச்சிடணும், அப்பதான் சூப்பரா இருக்கும். கொஞ்சமா கொத்தமல்லி இலை. தலை தூவியாச்சுங்க. அட்டகாசமான ஒரு கத்திரிக்காய் தொக்கு சூப்பரா ரெடியா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பரா சாப்பிடுவாங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த பார்க்கலாங்களா? பாய்.